தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சைனா வாங்குது, அப்புறம் டீடாலரைசேஷன், எக்கச்சக்க பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குமோ அதெல்லாம் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃப்யூச்சரில் இந்த வருஷம் வந்து இன்னொரு 2 ரேட் கட் ஃபெட் பண்ண போகிறாங்க. அண்ட் இப்போ ஏன் ஏறுது, லாஸ்ட் ஒரு இந்த வருஷம் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன் இந்த அளவுக்கு ஏறுச்சு, இது வரைக்கும் லைஃப் டைமில் பார்த்ததில்லை அப்படின்னா முக்கியமான ரீசன் ட்ரம்ப் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ஆனது தான். யூஎஸில் 2 இன்வெஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வந்து சில்வரை ஹோல்ட் பண்ணி, அதாவது பதுக்கி வச்சு ஒரு கட்டத்தில் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சில்வர் கொடுத்து ஆகணும் போது அவங்களால கொடுக்க முடியாததுனால சில்வர் ப்ரைஸ் பயங்கரமாக ஃபால் ஆச்சு. தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டச் பண்ணுமான்னு பார்த்துட்டே இருந்தோம். அதை தாண்டி 10,500 வந்து ரொம்ப குயிக்காகவே கிராஸ் ஆயிடுச்சு. தங்கம் வந்து 1980s ஒரு மிகப்பெரிய ஃபாலோ சந்திச்சது. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 25 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2005-6 ஆரம்பிச்சு 11 வரைக்கும் மிகப்பெரிய ராலி சந்திச்சது. தங்கம் விலை ஏறிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம்? சில்வர் வந்து அதை விட அதிகமாக ஏறுற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி 120 ரூபாய் பக்கம் வந்தது, இப்போ 160 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. டெய்லி வந்து ஏற்றத்தோடு தான் இருக்குது. தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டச் பண்ணுமான்னு பார்த்துட்டே இருந்தோம். அதை தாண்டி 10,500 வந்து ரொம்ப குயிக்காகவே கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் நான் நகை வாங்க முடியுமா அப்படின்னு எக்கச்சக்க கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ தங்கம், வெள்ளி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அசட் கிளாஸ், மெட்டல்ஸ்ன்ற அசட் கிளாஸில் ஒரு சேஃப் ஹெவன்னு கோல்டை சொல்லுவோம். பட் கோல்டுக்கு ஈக்குவலாக சில்வரை பார்ப்போமானா கிடையாது. ஏன்னா கோல்டு வந்து ஒரு தங்கம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியன்ற அளவுக்கு பேசின அளவுக்கு சில்வர் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக இன்னும் கன்சிடர் பண்ணல. அதோட மதிப்பு வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக நம்ம வச்சுக்க முடியாது. பட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. அண்ட் கோல்டோட விலை அதிகரிக்கும் போது சில்வர் விலை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ இந்த டபுள் பர்பஸ்னால ஆட்டோமேட்டிக்காக வந்து சில்வர் விலை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். கோல்டுக்கு ஈக்குவலாக அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தங்கம் வந்து 1980s ஒரு மிகப்பெரிய ஃபாலோ சந்திச்சது. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 25 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2005-6 ஆரம்பிச்சு 11 வரைக்கும் மிகப்பெரிய ராலி சந்திச்சது. 25 வருஷம் விட்டதை பிடிக்கிற அளவுக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் 2011க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2018-19 வரைக்கும் அந்த லெவலில் பிரேக் பண்ணல. திருப்பி வந்து ஒரு 2020 அந்த கோவிட் வந்துருச்சு அப்படின்னும் போது தான் நெக்ஸ்ட் லெக் ராலி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கண்மூடித்தனமாக போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம்னா ஒரு பயங்கர பீக் போகும், அதுக்கப்புறம் ஒரு ஃபால், ஒரு 20-30% கரெக்ஷன் ஆகும், கன்சாலிடேட் ஆகும். அந்த பீரியட் வந்து ரொம்பவே லாங் டைமாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பீக் போகும், திருப்பி கன்சாலிடேட் ஆகும். இது வந்து லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் டேட்டா பார்க்கும்போது நமக்கு தெரியுது. சில்வர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கன்சாலிடேட் ஆகி அது ஏற்றத்தோடே இருந்ததில்லை. கோல்டு ஏறி இறங்கி கன்சாலிடேட் ஆகி திருப்பி ஏறுதுன்னு சொல்லணும். பட் சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறும், பயங்கர ட்ராப் கொடுக்கும், திருப்பி ஏறும், பயங்கர ட்ராப் கொடுக்கும். 1980s ஃபால் வரும்போது அப்போவே $42 per ounce இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ ஃபால் வந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா யூஎஸில் 2 இன்வெஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வந்து சில்வரை ஹோல்ட் பண்ணி, அதாவது பதுக்கி வச்சு ஒரு கட்டத்தில் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சில்வர் கொடுத்து ஆகணும் போது அவங்களால கொடுக்க முடியாததுனால சில்வர் ப்ரைஸ் பயங்கரமாக ஃபால் ஆச்சு. தங்கமும் ஃபால் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக சில்வர் ப்ரைஸ் ஃபால் ஆச்சு. அவங்களால காம்பன்சேட் பண்ண முடியாததுனால ஆட்டோமேட்டிக்காக இன்னும் பயங்கர ஃபால். 2000க்கு மேலே தான் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் சில்வருக்கு வர ஆரம்பிச்சது. 2008 அந்த லேமன் பிரதர்ஸ் பிரச்சனையில் கோல்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகும்போது, கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் 10-11க்கு அப்புறம் குறைய ஆட்டோமேட்டிக்காக சில்வரோட ப்ரைஸும் இந்த டைமும் $42 மேலே, $40 மேலே போயிருக்கு. திருப்பி $14 வரைக்கும் பயங்கரமாக குறைஞ்சிது. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் அந்த $40 பீக் வந்து 80ஸ்லேயே கிராஸ் ஆச்சு, 2011 வரைக்கும் கிராஸ் ஆச்சு, மறுபடியும் இப்போ வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரியுது. பட் இப்போ வந்து சோலார் பேனல்ஸில், இவிஸில் மல்டிபிள் இடத்துல வந்து நம்ம சில்வரை யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இந்த அளவுக்கு இனிமேல் ஃப்யூச்சரில் பயங்கரமாக குறையுமா அப்படின்றது டவுட்டு தான். பட் 2030க்குள்ளே $75 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கத்துக்கும் பயங்கர ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சைனா வாங்குது, அப்புறம் டீடாலரைசேஷன், எக்கச்சக்க பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குமோ அதெல்லாம் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃப்யூச்சரில் இந்த வருஷம் வந்து இன்னொரு 2 ரேட் கட் ஃபெட் பண்ண போகிறாங்க.
அப்படின்ற ரீசன்னாலையும் தங்கம் இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஏன் ஏறுது, லாஸ்ட் ஒரு இந்த வருஷம் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன் இந்த அளவுக்கு ஏறுச்சு, இது வரைக்கும் லைஃப் டைமில் பார்த்ததில்லை அப்படின்னா, முக்கியமான ரீசன் ட்ரம்ப் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ஆனது தான். ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறதுக்கும் தங்கம் விலை ஏறதுக்கும் ஏதாவது முக்கிய காரணம் இருக்கா அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது, எக்கனாமி வீக் ஆயிடுச்சு, ஒரு போர் சூழல் நிலவுது உலகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக தங்க விலை ஏறும். இது உக்ரைன் ரஷ்யா வார், ஈரான் இஸ்ரேல் வார், 2008 வந்து பெரிய கிரைசிஸ் வந்தது, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அப்புறம் யூஎஸ் ரேட்ஸ் குறைய ஆட்டோமேட்டிக்காக தங்க விலையும் ஏறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கும் போதும் வீக்கன் ஆகும் போதும் தங்க விலை ஏறும், அதாவது நிலையற்ற தன்மை உலகத்தில் இருக்குது. பட் ஆனால் இப்போ ஏறினதுக்கு ரீசன், லாஸ்ட் 6 monthஸில் பயங்கரமாக ஏறினதுக்கு ரீசன் வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் இஷ்யூஸ், ரெசிப்ரோக்கல் டேரிஃப், நீங்கள் வந்து அதிகமாக யூஎஸ்க்கு போடுறதுனால நான் உங்களுக்கு அதிகமாக வரி போடுவேன் அப்படின்னு உலகத்துக்கு ஃபுல்லாகவே வரியை போட்டு அவர் என்ன டெய்லி பேசுகிறான்னு அவருக்கு தெரியுதோ இல்லையோ எல்லா நாடும் கவனிச்சுட்டு இதனால் என்ன பிரச்சனை வரும், அந்த நாட்டு கம்பெனிஸ்க்கு எதாவது பாதிப்பு வருமானு நெகோசியேஷன், அந்த டாக்ஸு, இன்னைக்கு ஒரு டாக் நாளைக்கு ஒரு டாக், ஃப்யூச்சரில் என்ன வரும்னு தெரியாமல் எல்லா நாட்டு கம்பெனிஸும், ஏன்னா யூஎஸ் வந்து பிக்கெஸ்ட் கன்சியூமர் இந்த வேர்ல்டு, ஸோ நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃப் அதிகமாக இருக்குது, பட் எங்களுக்கு வர இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃப் கம்மியாக அதிகமாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற பாயிண்டில் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு கொடுக்க ஆரம்பிச்சார். ஸோ அது உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தணும்னு ஒரு உயரிய குறிக்கோள்னு அவரு சொன்னாலும் அது பாசிபிளாக இல்லையான்றது எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, 4 வருஷத்துக்குள்ள ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. அண்ட் இவரோட பிரசிடென்சி முடிஞ்ச பிறகு இது உள்நாட்டு உற்பத்தின்னும் போது ப்ராடக்ட் விலை ஏறும், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும், மல்டிபிள் செயின் எஃபெக்ட்ஸ், சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன்ஸ், இது எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கார் வந்து சைனாலேயோ இந்தியாவில் உற்பத்தி ஆகிறதுக்கும் யூஎஸில் உற்பத்தி ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், விலை அதிகமாக இருக்கும் யூஎஸில் பண்ணும்போது. அப்போ மக்களுக்கு வாங்கும் சக்தி அதிகரிக்கணும், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும் போது எல்லா பிரச்சனையும் இன்னும் யூஎஸ்க்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும் தான் எக்கனாமிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா, நான் அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உள்நாட்டு மக்களை நம்ப வச்சுட்டு இருக்காரு. ஸோ இது இன்னொரு 3 வருஷத்துக்கு வந்து இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ எதுக்கு இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனை வந்து நிலையற்ற தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த வாரம் 3 நாள் முன்னாடி ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸ்க்குலாம் வந்து டேரிஃப் அதிகப்படுத்தினாரு. ஸோ 100% டேரிஃப் பேட்டன்ட் ட்ரக்ஸ். பட் இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஜென்ரிக் ட்ரக்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் இருந்தாலுமே நிறைய எல்லா ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஆசட்ஸ் வந்து குறைஞ்சதுக்கு ரீசன் வந்து ஜென்ரிக் ட்ரக்ஸ்க்கு கொண்டு வந்தால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும்போது மக்கள் வந்து முதலீடு பண்ணுறது குறையும் அண்ட் உள்ளே வர பணமும் குறையும். ஸோ கம்பெனிஸும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமா என்ன பண்ணலான்றது யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் புது விதமான முதலீடு பண்ணுறதுக்கும் நம்ம வெளிநாட்டு கம்பெனியும் தயங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது தங்கத்தோட விலை அதிகரிக்கும். இப்போ ஸ்டாக்ல முதலீடு பண்ண வேண்டிய பணம்லாம் ஒன்றும் ஹோல்ட் பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணி சும்மா கேஷாக வச்சுருந்தா பணம் பெருகாது. ஸோ அதை வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது அதிகரிக்குது. ரிசர்வ் பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வேர்ல்டு, ஆர்பிஐ, இந்தியாவோட ஆர்பிஐ மட்டும் இல்லாமல் சைனா, யூரோப்பு, நிறைய நாட்டில் வந்து கோல்டு ரிசர்வ்ஸை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு அதிகமாக டிமாண்ட் வாங்க அதுவும் நடக்குது, ரீட்டைல் டிமாண்டும் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸ், இந்த பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கிறதுனால கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நாளைக்கே இதெல்லாம் நிறுத்திட்டா கோல்டு விலை குறையுமானா கண்டிப்பாக குறையும், ஆனால் அது எப்போ நடக்கும் தெரியாது. பட் அடுத்த 2-3 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு லெவலில் கன்சால்டேட் ஆகி திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் எல்லா இன்வெஸ்டர்ஸ், பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அனலிஸ்ட் எல்லாமே கோல்டு இனிமேல் வாங்கலாமா, சில்வர் இனிமேல் வாங்கலாமான்னா ப்ரைஸ் பீக் அவுட் ஆயிடுச்சு, உங்கள் அசட் அலோகேஷனை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டு வந்து யூஸ்வலாக 10-15% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சொல்லுவோம். இப்போ 15% முதலீடு பண்ண போனோம், 20% 25% உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஆயிடுச்சுன்னா கொஞ்சத்தை விற்றுருங்க. அதாவது இடிஎஃபாக வச்சுருந்தீங்கன்னா செல் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லலாம். சரி, செல் பண்ணிவிட்டு நான் எங்கே பண்ணுறது, அதுதான் அசட் அலோகேஷன். இப்போ வந்து அதிகரிச்சிருச்சு, இதை ஹோல்ட் பண்ணுறது சில பேர் பண்ணுவீங்க. பட் இன்வெஸ்டராக, அதாவது இடிஎஃபாக வச்சுருக்கோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதை ஈக்விட்டியில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோல்டு நிஃப்டி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு டு நிஃப்டி வந்து இருக்கிற வேல்யூ வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, நிஃப்டியோட வேல்யூவேஷன் இப்போதைக்கு கோல்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுங்க கம்பேர்ட் டு கோல்டுன்னு சொல்கிறது. ஸோ ஃப்ரெஷ் இன்வெஸ்டர் நான் போடலாமா தயங்கிட்டு இருக்கீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர் நிஃப்டி ஏறலை அண்ட் பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் நிறைய லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக கவர்மெண்ட் பண்ணது, புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக கம்பெனிஸோட க்ரோத், அந்த ஏர்னிங்ஸ் தெரிய ஆரம்பிக்குதுன்னும் போதே கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட் அதை வச்சு போக ஆரம்பிக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஃபிட்ஸை வந்து ஈக்விட்டி மூவ் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். பட் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இப்போதுலேருந்து எவ்வளோ தூரம் மேலே போகும்னு தெரியாது. ஒரு 10% போயிட்டு நான் விற்றுருவேன், கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா தாராளமாக என்ட்ரு ஆகலாம். கிட்டத்தட்ட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸில் சொல்லுவோம், அந்த அளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் எல்லா அனலிஸ்ட் எல்லாருமே சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுது, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.